பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் உங்களை ஒருத்தர் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியமாகணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டுவாங்க. ஆனால் அந்த மனிதருக்கு உங்ககிட்ட எந்த விதமான காரியமும் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க உங்களை பழிக்கு ஆளாக்குவாங்க. உங்ககிட்ட ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா அவரை மாதிரி ஒருத்தரும் கிடையாது அப்படிம்பாங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு காரியம் ஆகலைன்னா உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை மாதிரி ஒரு மோசமான ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் மாதிரி ஒரு மோசமான ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாராட்டுறதும் பழி சொல்கிறதும் வேறு யாரும் கிடையாது. உங்ககிட்ட யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே செய்வாங்க. உங்களை தெரியாதவங்க அப்படி பேசுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுடைய பாராட்டுக்கும் செவி சாய்க்கக்கூடாது. அதே நேரத்தில் பழி சொல்லுக்கும் செவி சாய்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப அற்புதமான மனிதனாக நீங்கள் வாழ முடியும். அது இல்லாமல் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் செவி சாய்ச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்க்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் தனித்துவமான மனிதனாக நீங்கள் வாழ முடியும். அதே நேரத்தில் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் பாராட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பழி சொல்லும் இன்னொரு பக்கம் இருக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கணும். அப்படி நினைவில் வச்சுட்டா நீங்கள் எந்த விஷயத்துக்கும் புயலே அடித்தாலும் கூட அசையாத மலையாக நீங்கள் உயர்ந்து நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா பாராட்டும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே நேரத்தில் உங்களை பழிக்கும்போது ரொம்ப விரக்தியாகி எந்த பணியும் செய்ய முடியாமல் நீங்கள் துவண்டு போயிடுவீங்க. அதனால் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் செவி சாய்க்காமல் உங்களுடைய கடமையை மட்டும் சிறப்பாக செய்யுங்க. அப்படி சிறப்பாக செய்யும்போது நீங்கள் அற்புதமான மனிதனாக இந்த உலகில் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.